ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மாத சம்பளம் வந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா? ஆனால் மாதம் முடிவதற்கு முன்பே வங்கிக் கணக்கு இருப்பை பார்த்தால் உள்ளுக்குள் ஒரு சின்ன பயம் வருகிறதா? நான் இவ்வளவு சம்பாதித்தேனே, பணம் எங்கே போயிற்று என்று. பணம் போகவில்லை, அது ஒழிகிறது. சின்ன சின்ன துளைகளாக, தினமும் அமைதியாக. இந்த வீடியோவில் நாம் சம்பளம் அதிகரிக்கப் போவதில்லை. ஆனால் உங்கள் சம்பளம் கசியாமல் இருக்க 4 எளிய கருவிகளை பார்க்கப் போகிறோம். இந்த 4 கருவிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரியவை அல்ல. ஆனால் உங்கள் பணநிலையை மாற்றும் அளவுக்கு சிறியதாய் சக்தி வாய்ந்தவை. முக்கியமாக கவனிக்கவும். 3வது கருவியில்தான் பெரும்பாலானோர் அதிக பணத்தை இழக்கிறார்கள். இப்போ ஒரு உண்மை புரிந்து கொள்ளலாம். நாம் பெரும்பாலும் நினைப்பது என்ன? சம்பளம் குறைவாக இருக்கிறது, அதனால் சேமிக்க முடியவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், சம்பளம் குறைவு பிரச்சனைக்கு ஒரு பகுதி மட்டுமே. பணம் எங்கே செல்கிறது என்று தெரியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. பணம் ஒரே நாளில் மறைந்து போகாது. அது காஃபி வாங்கும்போது கொஞ்சம், ஸ்நாக்ஸ் வாங்கும்போது கொஞ்சம், ஆன்லைன் ஆர்டர் செய்யும்போது கொஞ்சம். இப்படி நாம் கவனிக்காமல் இருக்கும்போது அமைதியாக கசியும். இதற்கான முதல் கருவி பணம் கண்காணிப்பு. ஒரு நிமிடம் கற்பனை செய்யுங்கள். யாராவது தினமும் உங்கள் பாக்கெட்டிலிருந்து 200 ரூபாய் எடுத்தால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்களா? நிச்சயம் கண்டுபிடிப்பீர்கள். ஆனால் நீங்களே செலவு செய்யும்போது 200 இங்கே, 300 அங்கே, 400 ஆன்லைனில். மூளை சொல்லும் சின்ன தொகைதான். அதுவே பணம் கசியும் இடம். ஒரு செலவு கண்காணிப்பு செயலி உங்கள் பணத்துக்கு ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி. அது காட்டும் பணம் எங்கிருந்து வருகிறது, எங்கே செல்கிறது, எந்த வகையில் அதிகம் செலவாகிறது. ஒரு மாதம் மட்டும் பதிவு செய்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நான் இங்கேதான் பணம் வீணாக்குகிறேனே என்று. நினைவில் வையுங்கள். கண்காணிக்காத பணம் கண்ணுக்குத் தெரியாமல் போகும். 2வது கருவி தள்ளுபடி பயன்படுத்துவது. ஒரு கற்பனை செய்யுங்கள். உங்கள் மேலாளர் சொல்கிறார், இந்த வருடம் உங்கள் சம்பளம் 3000 ரூபாய் கூடுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா? நிச்சயம். அதே 3000 ரூபாயை நீங்களே உங்களுக்கு தர முடியும். ஒவ்வொரு மாதமும் 5 தள்ளுபடி வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒவ்வொன்றிலும் 50 ரூபாய் சேமித்தால் மாதத்திற்கு 250 ரூபாய். ஒரு வருடத்தில் 3000 ரூபாய். இது சிறிய சேமிப்பு இல்லை. இது நீங்கள் உழைத்த பணத்தை அப்படியே காக்கும் புத்திசாலித்தனம். நினைவில் வையுங்கள். தள்ளுபடி பார்க்காமல் முழு விலை கொடுப்பது கவனக்குறைவான செலவு. இப்போது வரை பார்த்தது பணம் எங்கே கசிகிறது என்பதை புரிந்துகொள்ள. அடுத்த பகுதியில் மிகவும் முக்கியமான 3வது கருவியை பார்க்கப் போகிறோம். அங்கேதான் அதிக பணம் அறியாமல் வெளியேறுகிறது. அதை தவற விடாதீர்கள். ஏனெனில் அந்த ஒரு மாற்றம் மட்டும் உங்கள் மாத இறுதி மன அழுத்தத்தை முழுவதும் குறைக்கலாம். இப்போது நாம் பார்க்கப் போகும் கருவி பெரும்பாலானோரின் பணத்தை அறியாமலேயே வெளியேற்றும் அமைதியான கசிவு. அது பட்டியலில்லாத வாங்குதல். ஒரு காட்சியை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் கடைக்குச் செல்கிறீர்கள். வாங்க வேண்டியது 3 பொருட்கள் மட்டும்: பால், அரிசி, எண்ணெய். ஆனால் வீட்டிற்கு திரும்பும்போது உங்கள் பையிலிருப்பது சாக்லேட், பிஸ்கெட், ஜூஸ், ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் மற்றும் அரிசி வாங்க மறந்துவிட்டீர்கள். இது சிரிப்புக்குரியது போல தோன்றலாம். ஆனால் இதுதான் வருடத்திற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் கசியும் இடம். ஏன் இப்படி நடக்கிறது? ஏனெனில் கடைகள் உங்கள் தேவைக்காக வடிவமைக்கப்படவில்லை. அவை உங்கள் ஆசைக்காக, உங்கள் கவனத்தை பிடிக்க, உங்கள் உணர்ச்சியை தூண்ட அப்படி வடிவமைக்கப்பட்டவை. அதனால்தான் கேஷியர் அருகில் சாக்லேட் இருக்கும். நுழைவாயிலில் புதிய சலுகைகள் இருக்கும். உங்கள் கண்களுக்கு முன் நிறமூட்டிய பொருட்கள் அடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அங்கே வாங்குபவரல்ல, ஒரு இலக்கு. இதற்கு எதிரான ஆயுதம் ஒரு எளிய பட்டியல். பட்டியல் என்றால் காகிதத்தில் எழுதினாலும் சரி, தொலைபேசி குறிப்புகளில் வைத்தாலும் சரி. ஆனால் பட்டியல் இல்லாமல் கடைக்குப் போவது
திட்டமில்லாமல் போருக்குப் போவது போல. பட்டியல் உங்கள் மூளைக்கு சொல்வது, நாம் ஒரு பணிக்காக வந்திருக்கிறோம், சுற்றி பார்க்க அல்ல. இப்போது ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். ஒவ்வொரு கடை வருகையிலும் தேவையில்லாமல் கூடுதலாக 400 ரூபாய் செலவாகிறது என்று வைத்துக்கொள்வோம். மாதத்திற்கு 4 தடவை கடைக்குப் போனால் 400 × 4 சமம் 1600 ரூபாய். ஒரு வருடத்தில் 1600 × 12 சமம் 19200 ரூபாய். ஒரு புதிய மொபைல் வாங்கும் அளவு பணம். ஸ்நாக்ஸாக, சாக்லேட்டாக, சிறிய ஆசைகளாக மாறி மறைந்து விடுகிறது. இதில் முக்கியமானது, அந்த பொருட்கள் தவறானவை அல்ல, ஆனால் அவை திட்டமிடப்படாத செலவுகள். பணம் சேமிப்பது வாழ்க்கையை அனுபவிக்காததல்ல, அது நாம் தேர்வு செய்யாமல் மற்றவர்கள் எங்களுக்கு தேர்வு செய்ய விடாதது. பட்டியல் இருந்தால் நீங்கள் கடையில் நடப்பது வேகமாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், செலவு கட்டுப்பாட்டில் இருக்கும். நினைவில் வையுங்கள், பட்டியல் இல்லையெனில் கடை உங்களை கட்டுப்படுத்தும். இந்த ஒரு பழக்கம் மட்டும் உங்கள் மாத இறுதி நிலையை முழுவதும் மாற்றும். இப்போது நாம் பார்த்தது அவசரமாக செய்யும் செலவுகளை நிறுத்துவது. அடுத்த பகுதியில் மிகவும் எளிமையான, ஆனால் பெரும்பாலோர் செய்யாத ஒரு அமைப்பு பற்றி பார்க்கப் போகிறோம். அது உங்கள் பில்கள், ரசீதுகள், வங்கி ஆவணங்கள் எல்லாம் குழப்பமின்றி இருக்க உதவும். அந்த ஒரு மாற்றம் தாமத அபராதங்களை நிறுத்தி மன அழுத்தத்தையும் குறைக்கும். அதை தவறவிடாதீர்கள். இப்போது நாம் பார்க்கப் போகும் கடைசி கருவி பணம் சேமிப்பதற்கு மட்டுமல்ல, மன அமைதிக்காகவும் மிகவும் முக்கியமானது. அது பண ஆவண ஒழுங்கு அமைப்பு. ஒரு நிலை நினைத்துப் பாருங்கள். மின்சார கட்டணம் செலுத்த வேண்டிய தேதி நேற்று முடிந்துவிட்டது. இன்று மெசேஜ் வருகிறது, லேட் ஃபீ சேர்க்கப்பட்டது. உங்களிடம் பணம் இல்லாததால் இல்லை, அந்த பில் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியாததால். இது பணப்பிரச்சனை அல்ல, இது ஒழுங்கு இல்லாத அமைப்பு பிரச்சனை. பலரின் வீடுகளில் முக்கிய ஆவணங்கள் இருப்பது ஒரு டிராயரில், ஒரு பையில், ஒரு புத்தகத்திற்குள், ஒரு மேசை மேல், தேவைப்படும் நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாத இடங்களில். இதற்கு தீர்வு மிகவும் எளிது. ஒரு கோப்பு. ஆம், ஒரு சாதாரண கோப்பு. அதில் தனித்தனி பிரிவுகள்: மின்சார பில், தண்ணீர் பில், இணைய பில், வங்கி ரசீதுகள், காப்பீட்டு ஆவணங்கள். அல்லது டிஜிட்டல் கோப்புரை உருவாக்கலாம். புகைப்படம் எடுத்து அமைப்பாக சேமிக்கலாம். இந்த ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் தரும் நிம்மதி அளவிட முடியாதது. இப்போது ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். ஒவ்வொரு முறை தாமதமாக செலுத்தும்போது 150 ரூபாய் அபராதம் வந்தால், ஒரு வருடத்தில் 6 தடவை என்றால் 150 × 6 சமம் 900 ரூபாய். நாம் கூடுதல் சேவை எதுவும் வாங்கவில்லை, நாம் கூடுதல் பொருள் எதுவும் வாங்கவில்லை. நாம் வாங்கியது ஒழுங்கின்மைக்கான அபராதம். நினைவில் வையுங்கள், காகிதங்கள் குழப்பமென்றால் பணம் குழப்பம். இப்போது இந்த 3 பகுதிகளையும் இணைத்துப் பார்ப்போம். பணம் கண்காணிப்பு, தள்ளுபடி பயன்பாடு, வாங்கும் பட்டியல், ஆவண ஒழுங்கு. இந்த 4 விஷயங்களும் பெரிய முயற்சி அல்ல, ஆனால் பெரிய மாற்றத்தை தரும். நீங்கள் இன்னும் அதிகம் சம்பாதிக்கவில்லை என்றாலும் உங்கள் பணம் நீண்ட நாள் உங்கள் கையில் இருக்கும். இப்போது 2 வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள். முதல் வாழ்க்கை: சம்பளம் வருகிறது, செலவுகள் தெரியாது, மாத முடிவில் மன அழுத்தம். இரண்டாவது வாழ்க்கை: சம்பளம் வருகிறது, எங்கே செல்கிறது தெரியும், கசியும் இடங்கள் மூடப்பட்டுள்ளன, மாத முடிவில் அமைதி. வித்தியாசம் சம்பளத்தில் இல்லை, வித்தியாசம் கவனத்தில். பணம் கண்காணிப்பு என்பது உங்களை கட்டுப்படுத்துவதல்ல, அது உங்கள் உழைப்பை மதிப்பது. நீங்கள் உழைத்து சம்பாதித்த பணம் அமைதியாக கசியாமல் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த உங்களோடு இருக்க வேண்டும். அதற்காக இந்த 4 எளிய கருவிகள் போதும். இன்றே தொடங்குங்கள். சிறிய மாற்றங்கள் பெரிய நிம்மதியை தரும். இப்போது ஒரு சிறிய கதையுடன் முடிப்போம். ஒரே சம்பளம் வாங்கும் 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒரே அளவு உழைத்தார்கள், ஒரே அளவு சம்பாதித்தார்கள். ஆனால் 5 வருடங்களுக்குப் பிறகு அவர்களின் வாழ்க்கை ஒரே மாதிரி இல்லை. முதல் நண்பர்: சம்பளம் வந்தால் மகிழ்ச்சி, மாத முடிவில் கவலை, பணம் எங்கே போகிறது என்று தெரியாது, சேமிப்பு இல்லை, அமைதி இல்லை. இரண்டாவது நண்பர்: அதிகம் சம்பாதிக்கவில்லை, ஆனால் சின்ன சின்ன பழக்கங்கள் வைத்திருந்தார். செலவுகளை பதிவு செய்தார்,
வாங்கும் முன் யோசித்தார். பட்டியலுடன் கடைக்கு சென்றார். பில்களை ஒழுங்காக வைத்தார். 5 வருடங்களுக்குப் பிறகு அவருக்கு அவசர நிதி இருந்தது. கடன் குறைந்தது. மன அழுத்தம் குறைந்தது. வித்தியாசம் சம்பளத்தில் இல்லை. வித்தியாசம் பழக்கங்களில். நம்ம வாழ்க்கை பெரிய முடிவுகளால் மட்டும் மாறாது. சின்ன, மீண்டும் மீண்டும் செய்யப்படும் செயல்களால் தான் மாறும். இன்று முதல் ஒரு செலவை பதிவு செய்யுங்கள். ஒரு தேவையில்லாத வாங்குதலை தவிருங்கள். ஒரு பட்டியல் எழுதி கடைக்கு செல்லுங்கள். ஒரு பில் கோப்பை அமைக்குங்கள். இந்த 4 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை நாளை மாற்றாது. ஆனால் 1 வருடம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது, அந்த நாள் நான் தொடங்கியது என் வாழ்க்கையை அமைதியாக மாற்றியது என்று சொல்வீர்கள். பணம் சேமிப்பது கஞ்சத்தனமல்ல. அது உங்கள் உழைப்பை மதிப்பது. பட்ஜெட்டிங் என்பது உங்களை கட்டுப்படுத்துவதல்ல. அது உங்கள் கனவுகளுக்கு இடம் உருவாக்குவது. சம்பளம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது கசியாமல் இருக்க வேண்டும். இன்றே தொடங்குங்கள். சிறிய கட்டுப்பாடு பெரிய நிம்மதியை தரும். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.